எதையும் பேசலாம், தவறில்லை. ஆனால் நம்முடைய அறிவு நமக்கு அவமானத்தை ஏற்படுத்தி விடாதபடி கவனமாகவும் கருணையுடனும் பேச வேண்டும். நாம் அவமானப்படுவதற்கு நம்முடைய எண்ணமே காரணமாகும். உங்கள் எண்ணங்களைத் தவிர யாரும் உங்களை அவமானப்படுத்த முடியாது என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நமக்கு எல்லாம் தெரிந்திருக்கலாம், ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் வந்துவிடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இந்த எண்ணத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்தால் பிறரை இழிவாக பேசுவதுடன் எல்லாம் தெரியும் என்ற ஆணவத்திலேயே இருப்பதினால் பலர் அமர்ந்திருக்கும் சபைகளில் நீங்கள் பேசும் பொழுது ஒரு நாள் அது தவறாக முடிவது மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் உள்ள பலர் உங்களை எதிர்க்க தொடங்கிவிட்டால் அது மிகுந்த அவமானத்தை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். எனவே வாழ்நாள் முழுவதும் மன அழுத்தத்தில் சிக்குவதை தவிர்க்க பலர் இருக்கும் சபைகளில் பேசும் பொழுது கவனமாக இருங்கள். முக்கியமாக நம்முடைய அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் மனிதர்களுக்கு கருணையுடன் எடுத்து சொல்வதற்கு உங்கள் அறிவை பயன்படுத்துங்கள். அப்படி செய்யாமல் எல்லாம் தெரிந்த பெருமையுடன் நீங்கள் பேசினால் அந்த மனநிலை ஒரு நாள் உங்களை அவமானப்படுத்திவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த உலகில் எல்லாம் தெரிந்தும் எதுவுமே தெரியாதவர்களைப் போல சிரித்த முகமாய் குழந்தைகளைப் போல இருக்கும் மனிதர்கள் ஏராளம். எனவே உங்களுடைய அறிவை மற்றவர்களிடம் காண்பிக்க நினைத்து அவமானப்பட்டு விடாமல் அனைவருடனும் சாந்தமாக நடந்து கொள்ளுங்கள். அறிவு இருமாப்பை உண்டாக்கும் என்று இறைவனுடைய வார்த்தை நமக்கு கூறுகின்றன. எனவே அறியாத மக்களுக்கு கருணையுடன் பதில் கூறுங்கள். யாரையும் எதிர்க்காதீர்கள்.